வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 2 days டைம் இருக்குது. இன்றைக்கி March 8, 2025. ஸோ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 10th March 2025 ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஆல்ரெடி நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்பராக கொடுத்தது தான் நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரெஃபர் பண்ண சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்குடைய ஜெனரல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பிஃபோர் 5 PM, அதாவது 10th March 2025 மண்டே ஈவினிங் 5 PM அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இதில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பிளான் நம்மளுடைய சப்ஜெக்ட், அதாவது சிலபஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொடுத்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் கோர் பேப்பர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷன் பிளான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ், சோசியல் ஃபார்மசி, அடுத்து கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் எத்திக்ஸ் அண்ட் லா, ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ஷெடியூல் பண்ணி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் இருந்தனால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க, எதுலேருந்து கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கோர் பேப்பரோட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஜிபேட் ஆகட்டும், இல்லை தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், மெயினாக அவங்களுக்கு வந்து 4 மேஜர் ஏரியாஸ் தான்: ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகாக்னசி. இந்த 4 தான் மேஜராக இருக்கும். இதனுடைய சப்டிவிஷன் மற்ற சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது அதர் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். இங்கே வந்து நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ் சொல்ல முடியாது, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டண்ட் தான். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே எல்லா டாபிக்ஸையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தால் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா ஏரியாவுமே ஓரளவு மேக்ஸிமம் கவர் பண்ணிடணும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம்.